இந்த கருங்கோழி அப்படிங்கிறது புதுசா ஏதோ ஒரு ஹைபிரிட் வெரைட்டியா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஆதி காலம் தொட்டு இருந்த ஒரு விஷயம்தான் கருங்கோழி. ஏன் இது கருங்கோழி அப்படின்னா, இதோ இப்போ காக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்க கருப்பாக இருக்கும். ஆனால் அதை சிறகடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளே பார்த்தா ஒயிட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதன் தசைகள்லாம் நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ரத்தம் எப்பயும் போல சிகப்பாக இருக்கும். ஆனால் இந்த கருங்கோழியில் அப்படி கிடையவே கிடையாது. அனைத்தும் கருப்பாக இருக்கும். அதோட இறகுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கும். உள்ள அதோட தசைகள் கருப்பாக இருக்கும். எலும்பு கருப்பா இருக்கும். ரத்தம் கருப்பா இருக்கும். அனைத்தும் கருப்பா இருக்கிறது தான் இந்த கருங்கோழியோட ஸ்பெஷாலிட்டி. ஏன் இது இத்தனையும் கருப்பா இருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, இதுல மெலானின் அப்படிங்கக்கூடிய பிக்மெண்டேஷன் ஜாஸ்தியா இருக்கு. யூஸ்வலா நம்ம கேள்விப்பட்டிருப்போம், மெலானின் அப்படிங்கிறது நம்ம ஸ்கின்னுக்கு வந்து நிறத்தை கொடுக்கறது. இது ஜாஸ்தியா அடர்த்தியா இருந்தா கொஞ்சம் டார்க் ஸ்கின் கலரா இருப்பாங்க.